உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓ, இவ்ளோ பாசமா? எஸ், ஐ நோ. இம்ப்ரெஸ்ட். ஷாலுவை காப்பாத்துனால இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? நைட் சொல்றது முழுசா கேக்குறியா? குட் நைட். ஒன் செகண்ட். என்ன சிரிச்சுக்கிட்டே குட் நைட் சொல்றீங்க? அது எதுக்குன்னா நீ மறுபடியும் யாருக்கும் உதவி செய்ய போயிடாத. ஏன்னா உன்னை காப்பாத்த அப்புறம் நாங்க வர வேண்டியதாயிடும். அதான் இவனை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க டாட். வேற இவன் பண்ற காரியத்தை வேற என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து என்னையே கலாய்க்கிறீங்களா? தானே வீட்டுல வன்முறை கூடாது. இருங்க இருங்க ஒன் செகண்ட். உங்க ரெண்டு பேரையும் ஏன் வன்முறை வேணாம்னு சொல்றீங்க? ஹலோ ஹலோ ஆயுஷ், உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்போ தேங்க்ஸ் சொல்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. என்ன என்ன நீங்க தேங்க்யூ நீங்க நல்லா சத்தமா தேங்க்யூ சொல்லுங்க சரிங்களா? உங்களுக்காவது தெரியுதே நான் பண்ணதுக்கு நீங்க பாராட்டுறீங்க. ஆனா எங்க கூடாது. கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா ரிஷி ப்ரோ அக்கா பிளேட்லாம் கொண்டு போய் வச்சிட்டேன். ஏன் என்னாச்சு நீலம்? எதுக்காக நீ இப்ப ரிஷி அடிச்ச? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நடிக்காதீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஏன் என்ன பாக்குறீங்க? நீங்களும் தானே இவனை அரைஞ்சீங்க, மறந்துட்டீங்களா? ரிஷி என்னோட பையன், நான் அவனோட அம்மா. என் மனசுல எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். என் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நீ கன்னத்துல அரைஞ்சது அது என்ன நல்ல விஷயமா? நீ பண்ணது சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். இவன் பண்ணிட்டு வந்திருக்கிற வேலை அப்படி. புரியல. எது எப்படியோ எதையும் விசாரிக்காம கொள்ளாம. இட்ஸ் ஓகே டாட். இட்ஸ் ஓகே. மாம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. எனக்காக வரிடா இருந்திருப்பாங்க. பட் நான் நல்லா இருக்கேன் மாம். ஐ அம் ஃபைன். எனக்கு எதுவும் ஆகல. Thank God, உனக்கு எதுவும் ஆகல. உனக்கு மட்டும் ஏதாவது ஆகி இருந்தா ஏன் திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ற? நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அந்த கொலகார பல்விந்தர் கூட நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்க ரிஷி. அவன் உன்னை என்ன வேணாலும் பண்ணிருப்பான். பல முறை நான் உனக்கு எடுத்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி ரிஸ்கியான வேலையில இறங்க கூடாதுன்னு. உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அடுத்தவங்களை காப்பாத்த போறேன்னு உன் உயிரை பணைய வைக்கிறது எனக்கு பிடிக்கல ரிஷி. அது லக்ஷ்மிக்காக இருந்தாலும் சரி. சொல்லு கேட்காம ஏன் போன? ஏன்டா என்ன கொல்ற? நான் மட்டும் நினைச்சிருந்தா உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஏன் பண்ணல தெரியுமா? நீ அந்த பணத்தை அவளுக்காக இந்த வீட்டை விட்டு எடுத்துட்டு போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன அசிங்கப்படுத்துற லட்சுமிக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லியும் நீ அவளுக்கு உதவுறதுக்காக போன. நான் உன்னை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிதான் வளர்த்தேன். நம்மள சேர்ந்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொன்னேன். உன்னை ஒரு நல்ல மகனா நான் தான் இது நாள் வரைக்கும் வளர்த்திருக்கேன். நீ நல்ல விதமா உன் பிள்ளைய வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ண ரிஷி போயிருக்கான்னு உன் பாட்டி சொன்னாங்க. மோனிய பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கலாம்ல. நீ அப்படி பண்ணுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அதை செய்யாம அவன் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்க. அதுல உனக்கு ஏதாவது ஆகி இருந்தா அவன் ஏற்கனவே உன்னை கொல்ல தயாரா இருந்தவன் தானே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.